ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. யாருக்குன்றது பார்த்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யாவுக்கு தான் போச்சு. சாண்ட்ரா வந்து திவ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசின்னு இருக்கிறாங்க. நடந்த பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக திவ்யாவை வர வச்சு இவங்க சாண்ட்ரா பேசுகிறாங்க. என்ன ரீசன்ன்றது பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தியும் சபரி, அமித் 3 பேரும் வந்து பேசின்னு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அமித் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பிரஜனும் சாண்ட்ராவும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, தனித்தனியாக உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிரவீன் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட்டு சம்பாரிச்சிருக்கிறாங்க அதை பற்றி பேசுவாங்க. நீ எவ்வளோ உனது எவ்வளோ வந்திருக்கும், எந்த எவ்வளோ வந்திருக்கும் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் போயின்னு இருக்கும். அதனால தான் ரொம்ப மைன்யூட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி சொல்வார். உடனே சபர் என்ன சொல்வார்னா, இல்லைங்க சார், அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா சாண்ட்ராவுக்கு வந்து நிறைய பிளாக் மார்க்ஸ் இருக்கிறதுனால அந்த பிளாக் மார்க்கை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பிரஜன் பார்ப்பார். அதனால் பிரஜன் வந்து சாண்ட்ரா மேலே இருக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை, அந்த நெகட்டிவ் தாட்டை எடுக்கிறதுக்காக தான் அவர் பாடுபடுறாரு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசின்னு இருப்பாருன்றது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, சபரி வந்து பிரவீன் காந்தி கிட்ட சொல்கிறாரு. இந்த ரீசனுக்காக தான் மார்னிங் வந்து இவங்க சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி நின்று பார்வதிக்கிட்டேயும் கமருதீன்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சாரி மெசேஜை வந்து கன்வே பண்ணாங்க 2 பேருக்கும். அதனால தான் சாண்ட்ரா வந்து உள்ளே என்ட்ரி ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ரம்யா கிட்ட வந்து அந்த பாம்பு விஷயத்த வந்து கிளியர் பண்ணாங்க. அதுக்கடுத்து வியானாவுக்கிட்டேயும் போயிட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. ஆக பார்வதி, வியானா, ரம்யா கிட்ட வந்து என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ திவ்யா கிட்ட மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி அந்த விஷயத்தையுமே கிளியர் பண்ணணும், அவங்க மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட் எடுக்கணுன்றதுக்காக திவ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. வியானா வந்து நான் பொசசிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னா இல்லை, நான் பொசசிவாக இல்லை உன் விஷயத்தில். அன்னைக்கு நெக்லஸ் டாஸ்கில் சுபிக்ஷா வந்து என்னை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, நான் அடிக்கல, இடம் கொடுன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அன்னைக்கு. இந்த விஷயத்தை தான் வந்து நான் வியானா கிட்ட சொன்னேன் நான். அதுக்கு வியானா வந்து ஏன் இப்படி தப்பாக கன்வே பண்ணான்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து உன் மேலே என்ன கோவன்றது பார்த்தோன்னா, எல்லா கண்டென்ட்ஸுக்கு முன்னாடியும் என்ன வந்து நீ கொஷின் பண்ண, அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்ன கொஷின் பண்ணீங்க, எல்லோரும் முடி நீங்கள் என்னை கேட்டதுனால தான் நான் உங்களை அன்றைக்கி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உடனே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, ஐஸ்கிரீம் டாஸ்கில் கூட நான் தான் வந்து பிரஜன்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னேன். நான் பொசசிவாக இருந்தேன்னா நான் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பேனா, நீயே யோசிச்சுப்பாரு. நான் சொல்லி தான் பிரஜனை ஐஸ்கிரீம் உங்கள்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் மக்கள் வந்து எப்படி நினச்சிட்டாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் அவர் வெளியில் போனதுக்கு நீ தான் ரீசனுன்றதுனால எனக்கு உன்னை பிடிக்காம போச்சு, உங்கள்கிட்ட பேசாத விட்டுட்டேன் நான். அதுக்கு உடனே திவ்யா என்ன சொன்னாங்க, நம்ம 3 பேர் தான் ஒன்றா என்ட்ரி ஆகி வந்தோம் ஒயல் கார்டில். நம்ம 3 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். அப்புறம் எப்படி மக்கள் வந்து தப்பாக நினைப்பாங்கன்றது நீங்கள் எப்படி நினச்சிங்கன்றது திவ்யா வந்து சாண்ட்ராவை பார்த்து கேட்டாங்க. உடனே சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, பாம்புன்ற விஷயத்த நான் சொல்லலை, பக்கத்தில் பார்வதி தான் இருந்தா, அவள் தான் சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னதுக்கு உடனே திவ்யா என்ன சொன்னாங்க, ரம்யா வந்து வெளியில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க கிளிப்பை காமிச்சே தான் வந்து நீங்கள் சொன்னதா சொல்லிட்டு ரம்யா என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிரஜனும் கூட உட்காந்து நடக்கிற விஷயத்த எல்லாமே கிளியராக கேட்டுருக்கிறாரு. இந்த விஷயத்த வந்து திவ்யா எப்படி பார்ப்பாங்க? சாண்ட்ரா சொன்னது நிஜமா பொய்யான்றது எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.